வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றி அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. அதுபோல் தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகவே இரு. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. உன் முருகன் இருக்கின்றேன் உனக்கு பக்கபலமாக. துணிந்து நில். முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. என் தங்கமே, தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது என்பதை புரிந்துகொள். தோல்வியிடம் வழிகேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படிக்கு. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாறுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகையால் உன் சவால்கள் மூலம் நீ முன்னேற்றம் அடைகின்றாய் என்பதனை உணர்ந்து செயல்படு. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கி விடாதே. மிதக்க கற்றுக்கொள். ஆரம்பம் எப்போதும் கடினமானது, விட்டுவிடாதே. கூராக தீட்டப்பட்ட ஆயுதமும் அறிவும் எதையும் வெட்டப்போவதில்லை. நீ இப்போது கூராக தீட்டப்பட்டுள்ளாய். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு. வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. ஓடும்போது பின்னே பார்க்காதே. பார்த்தால் பின்னே இருப்பவன் முன்னே இருப்பான். வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. உன்னால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறும். என் தங்கமே, உன் முயற்சிக்கேற்ப பலன் கிடைக்கின்ற காலம் இதுவே. எனவே முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்து வா. தூரத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கிய பிரச்சனை குறித்து பிரார்த்தித்தாய், அவர்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் பெறும். வேலை மாறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய். நல்ல மனிதர்களின் சந்திப்பின் மூலம் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இரவில் அதிக நேரம் கண் விழித்து இருந்துவிட்டு பகலில் நீண்ட உறங்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை மாற்றுங்கள். வெற்றி வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்கள். நீங்கள் மாறும்போதே வாழ்க்கையும் மாறும். ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் பேசினாய். நீ என்னை வழிபடுவதோடு உன் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடு. ஒரு முக்கியமான கர்மவினை தீரும் முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறது. ஆனால் என்னை வழிபடுவதால் தாக்கம் குறையும். எதையும் கணிக்க முடியாத அளவில் வாழ்வில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் பயம் உண்டாகும். அது மாற நீ வேல்மாறல் படி. நீ எங்கு இருந்தாலும் உனக்கு இந்த சங்கடங்கள் நீங்கும். பொறுமை மிக மிக அவசியம். பேசுவதை தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளதால் பேசுவதில் கவனம் தேவை. இன்று இந்த சிங்கார வேலன் அருளால் உனக்கு புதிய சக்தி கிடைக்கும். எல்லா சுமைகளும் என்னிடம் விட்டுவிட்டு தைரியமாக பயணித்து கொண்டே இரு. வருத்தப்படுவதை விட்டுவிடு. பொறுமையாக இரு. உனக்கான இலக்கை நோக்கி தினம் தினம் நகரத் தொடங்கு. நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதனை உனக்கு முன்பாகவே சென்று அகற்றி விடுவேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்னை நினைவில் வைத்து செயல்படு என் தங்கமே. நியாயம் உங்கள் பக்கமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவரிடம் அதை புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். வார்த்தை எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் மௌனமாய் இருங்கள். வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம். அமைதியாக இருங்கள். அனைத்தையும் நான் அறிவேன். நான் பார்த்து கொள்கின்றேன். கவலை வேண்டாம். எந்த சூழலிலும் உனக்கு துணை மட்டுமே. நீ உன் வாழ்க்கையில் என் அன்பு தங்கமே, உன்னோடு பயணம் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். என்னை சேர்த்து கொள்வாயா? உன்னை போன்ற தூய்மை பக்தி உள்ள அன்பு தங்கங்கள் தான் நான் தேடி கண்டெடுத்து இருக்கின்றேன். நீ எங்கு சென்றாலும் என்னையும் அழைத்துக்கொள். நீ செய்ய இருக்கும் காரியம் நல்லதா கெட்டதா என்பதனை நான் உனக்கு உணர்த்துகின்றேன். சரி என்றால் வா முருகா என்று பதிவிடு. முருகா, பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது. எதை எடுத்தாலும் ஒரு சிக்கல், நஷ்டம் என புலம்புகின்றாய்.
இப்போது கேள். நஷ்டம் உடலளவில் ஏற்படாமல் பொருளளவில் ஏற்படுகின்றது என மகிழ்ச்சி கொள். எல்லாம் நன்மைக்கு என அமைதி கொள். நடப்பவை அனைத்திற்கும் காரணம் என்று ஒன்று உண்டு. அது சமயம் வரும்போது உனக்கு தெரியும். உன் கெட்ட நேரம் அனைத்தும் முடிவடைந்தது. இனி என் துணையுடன் நலமோடு வாழப்போகின்றாய் என் தங்கமே. உன் அருகில் நான் இருக்கின்றேன். தூக்கம் வராமல் ஏன் தவிக்கின்றாய்? மனதிற்குள் நிறைய போராடுகின்றாய். நான் சொல்வதை கேள். குழப்பங்கள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன. கண்ட கனவுகள் யாவும் நிஜமாக வேண்டும். வாழ்க்கையில் எப்படியாவது சரியான பாதைக்கு வர வேண்டும், நிம்மதி வேண்டும் என்ற எண்ணங்களால் கண்கள் தூங்க மறுக்கின்றன. அந்த வாட்டத்தில் தூக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு சொல்வது ஒன்றே. நீ எதிர்பார்க்கும் கனவுகள் ஒவ்வொன்றும் உன்னிடம் வர தயாராக காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு நீ சிறிது அமைதியாக இருக்க வேண்டும். உனக்காக உருவான வாழ்க்கை தருணங்கள் வராமல் எங்கும் போய்விடாது. உன் பெயரால் எழுதப்பட்ட நன்மைகள் தாமதமாகலாம், ஆனால் தவறி போய்விடாது. அமைதியாய் கண்ணை மூடி தூங்கு. தூக்கம் வரவில்லை என்றால் என் நாமத்தை நினைத்து கொண்டு இன்றிரவு நீ கனவில் என்னை காண்பாய். நான் உன்னிடம் வந்து பேசுவேன். நீ பேசும் வார்த்தைகள் கருணையோடு கூடியதாக இருக்கிறது. அனைவரிடத்திலும் கருணையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு மென்மையான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ இருக்கின்றன. நீ எப்போது மற்றவர்களிடத்தில் கருணையாக நடந்து கொண்டு இருக்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. உனது கருணையை புரிந்து கொண்ட என் மனம் உன் மீது கருணை பொழிகிறது. என் அனைத்து அருளும் ஆசிகளும் உனக்கு உண்டு. வாழ்வில் முன்னேற்றம் அடைவாய். இன்று நான் எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துள்ளேன். நீ நலமில்லாமல் இருப்பது கண்டு வந்துள்ளேன். நான் உன்னை குணப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த வாக்கை படித்து முடிக்கும் போது உன் உடலில் ஒரு உற்சாகம் தொற்றி இருப்பதை காண்பாய். நீ நலம் பெறுவாய். உனக்கு எது முதலில் கிடைக்கின்றதோ அது திருப்தி அடை. திருப்தியாக உணர்வது மேலும் உன் தேவைகளை தானாக நிறைவேற்ற உதவும் சக்தி. கிடைக்காத ஒன்றுக்காக திருப்தியற்று இருப்பது மேலும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும். உனக்கு நான் தருவதையும் உன்னை பாதுகாப்பதையும் உன்னால் உணர முடிகிறது அல்லவா? பிறகு ஏன் வருந்துகின்றாய்? உன் வினைகளை சரி செய்ய நானே வழிகாட்டுகின்றேன். நீ தீர்க்கும் வினை அளவிற்கு உனக்கு நன்மைகளும் தருகின்றேன். நான் தருவதை புரிந்து கொண்டால் மேலும் கூடுதலாக பெறுவாய். முருகன் அருளால் நிறைவான மனதை பெறுகின்றேன் என்று நம்பு. எல்லாம் நிறைவாய் கிடைக்கும். நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும். பொறுமையுடன் இரு. நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும். ஆட்டம் நின்ற பின் என் ஆட்டத்தை உன்னை வைத்து ஆரம்பிப்பேன். அவரவர் கர்ம வினையை அவரே தீர்ப்பார். கலங்காதிரு. உன்னை காக்க உன் முருகன் நான் இருக்கின்றேன் என்பதனை என்றும் மறவாதே. நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் வரும் அனைத்து உறவுகளும் செல்வங்களும் கஷ்டங்களும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும்? இதை புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்வது கடினம்தான். பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது. தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது. எல்லாம் நன்மைக்கு என்று வாழ பழகிக்கொள் என் தங்கமே. மனம் உடையாதே. உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் முருகன் உன்னை அற்புதமாக உயர்த்துவேன் என் தங்கமே. நிம்மதியாக இரு. அனைத்தும் சரியாக நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். என் அருளாசிகளுடன் இன்றைய இரவு இனிமையாக இருக்கும் என் தங்கமே. சில நேரம் உன்னை சிலர் ஏளனமாக நினைத்து கேலியும் கிண்டலும் செய்திருப்பார்கள். உன்னால் ஒன்றும் முடியாது என்று உன்னை பலவீனப்படுத்த முயற்சி செய்திருப்பார்கள். இப்பொழுது அப்பா கூறுகின்றேன் கேள். நீ வாழ்க்கையில் முன்னேறி பிழைக்க வேண்டும் என்றால் சில நேரம் இது போன்ற மனிதர்களிடத்தில் காதுகள் இருந்தாலும் கேட்காதது போல் நடந்து செல். யார் உன்னை எப்படி பேசியிருந்தாலும் அவர்களின் செயல்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னோடு தர்க்கம் செய்வது தவறான முறையில் உன்னை பேச தூண்டி இருப்பார்கள். கவலையை விடு. அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை அன்னை போல் காக்க நான் உண்டு. நீ சாதித்த பிறகு உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் வாயடைத்து போவார்கள். சிங்காரவேலனுக்கு அரோகரா.